என்னங்க இவ ரொம்ப பெரிய இவ மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்கா? அடியே, அவன் உன் புருஷன் தானடி. அவன் வந்து பக்கத்துல படுத்ததுல என்னடி தப்பு? வேலை பாக்குற இடத்த தவிர மத்த எல்லா இடத்துலயும் எல்லார்கிட்டையும் நான் சோழனோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் பக்கத்துல வந்து படுத்ததும் குஷி பட ஜோதிகா மாதிரி பிகு பண்றே. அட ஆமாங்க, அப்பனாத்தா பார்த்த மாப்பிள வேணாம்னு தானே. அதுல இருந்து தப்பிக்க யாருன்னே தெரியாத சோழனை கல்யாணம் பண்ணினா. பெத்த அப்பனையும் ஆத்தாளையும் கூட பிறந்த அண்ணன்காரனையும் ஏமாத்திக்கிட்டு வந்தவ மத்தவங்களை ஏமாத்த எவ்வளவு நேரமுங்க ஆகும்? இவள போய் நல்லவன்னு காட்டுறாங்க. சரி, அப்ப இருந்த நிலைமைக்கு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சோழனோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சாளா இவ? உன்னா சேரன் கிட்ட போய் அவன் தோள்ல சாஞ்சிடுறா. அப்பனாத்தா பார்த்த மாப்பிள்ளை கிட்ட இருந்து தப்பிக்க சோழனா கல்யாணம் பண்ணியிருந்தாலும் 4 மாசமோ 5 மாசமோ அவங்க வீட்ல இருந்திருக்கே. இப்ப ஊர் முழுக்க நீ தான் சோழனோட பொண்டாட்டி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நாளைக்கே நீ இல்லங்க அது போய் கல்யாணம் அப்படின்னு விலகி போய் வேற எவனையாச்சும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சோழனோட நிலைமை என்ன? அவனுக்கு இனிமே யாருடி பொண்ணு கொடுப்பா? ஏற்கனவே இவன் கல்யாணம் ஆனவன், இவன் பொண்டாட்டி இவனை விட்டுக்கிட்டு வேற எவன் கூடயோ ஓடி போயிட்டா அப்படின்றதானே சோழனா கேவலமா பேசுவாங்க. இதை இந்த ஏமாத்துக்காரி நிலாவும் யோசிக்கல. அண்ணன் தம்பிங்கிற பேர்ல இருக்கிற அந்த 3 கேணையனுங்களும் கூட யோசிக்காம சோழனா திட்டிக்கிட்டு நிக்கிறானுவ.